புத்தாண்டை முன்னிட்டு OMR சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு அளிக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் மேடை அமைத்து அதில் வண்ண விளக்குகள் பொருத்தி அதில் பெரிய திரை அமைத்து அதில் விழிப்புணர்வு காணொலியை ஒளிபரப்பப்பட்டது. இந்த காணொலியை OMR சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் சிறிது நேரம் நின்று கவனித்து வந்தனர். அதுக்கப்புறம் வெள்ளை கோடு தொடர்ச்சியா மஞ்சள் கோடு தொடர்ச்சியா மஞ்சள் கோடு இரட்டை தொடர்ச்சியா இந்த மாதிரி கோடுங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா வாகனங்கள் முந்தி செல்லக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் பண்ணக்கூடாது, யூ டர்ன் செய்யக்கூடாது. நீங்க பொறுத்துகள் நிகழும். ஜீப்ரா கிராசிங்ல கிராஸ் பண்றவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை தரணும். அப்ப அந்த வாகனத்துல வந்து இருக்கும் போது ஜீப்ரா கிராசிங் யாருன்னா பண்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயமா அந்த இடத்துல வண்டி நிறுத்தி அவங்களுக்கு முன்னுரிமை தரணும். இப்போ டிராபிக் சிக்னல்ஸ் பத்தி பார்க்கலாம். ரெட் கலர் அப்படின்னா நில்லுன்னு அர்த்தம். நம்ம வண்டியில வந்து நிறுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாகனத்தை நிறுத்தி நெரிசல் இல்லாம பாதுகாப்பா நிறுத்தணும் நம்ம வண்டியை. அடுத்து மஞ்சள் விளக்கு. மஞ்சள் விளக்கு பச்சை விளக்குக்கு அப்புறம் எரிஞ்சிச்சு அப்படின்னா நிறுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வண்டியை சேஃபா நிறுத்தணும். அப்படி நம்ம நிறுத்துக்கோட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா உடனடியா அங்க வந்து போயிடணும். பச்சை விளக்கு அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வாகனத்தை பொறுமையா நிறுத்துக்கோட்டுல இருந்து எடுத்து நம்ம முன்னாடி போகணும். மற்ற வாகனத்தோட இடிக்காம சேஃபா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம செல்லணும். கார்ல போறவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க. யாருமே எந்த வாகனத்துல போனாலும் அப்புறம் கட்டாயமா எல்லாருமே சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கணும். அப்புறம் லைசன்ஸ் இருக்கணும். சொந்த வண்டி ஓட்டுறவங்க அந்த வண்டிக்கான புக், ஆர்சி புக் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க. இப்போ டூ வீலர்ல போறவங்க பாத்தீங்கன்னா கட்டாயமா ஹெல்மெட் அணிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 2 பேர் தான் போகணும். பின்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் அணிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம சாலையில உள்ள விதிமுறை போர்டுகளை பத்தி பார்க்கலாம். இப்ப ரெட் கலர் முக்கோண ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா அது எச்சரிக்கை சின்னம். அடுத்து செவ்வக சின்னம் பாத்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் இருக்கு, போற வழியில ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் கொடுக்குற சின்னம். அப்புறம் சர்க்கிள்ல ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது கட்டாய சின்னம். அந்த இடத்துல யூட்டன் போடக்கூடாது அப்படின்னு நம்ம கட்டாயமா அந்த இடத்துல யூட்டன் செய்யக்கூடாது. மீறினா விபத்துகள் நிகழும். ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் இல்ல மற்ற கார் பஸ் வண்டிகள்லாம் வருது அப்படின்னா நம்ம அந்த வண்டிகளுக்கு முன்னுரிமை தரணும். நமக்கு முன்னாடி போற வண்டிக்கும் நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வண்டி ஓட்டணும். இப்போ அந்த வண்டி திடீர்னு ஸ்பீடை குறைச்சாலோ நம்ம வண்டியை சேஃபா நிறுத்துற மாதிரி நம்ம வண்டியை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி டிராவல் பண்ணணும். அடுத்து மழை காலம், பனி, இடி இடிக்குது இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வண்டிக்கும் முன்னாடி போற வண்டிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். சிக்னல்ல ரெட் கலர் லைட் போட்டிருந்தாங்க அப்படின்னா நில்லு அப்படின்னு அர்த்தம். இதே பாத்தீங்கன்னா விட்டு இருந்தா என்ன மீனிங் தெரியுமா? அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா சிக்னல் ஓபன் செய்யப்பட்டுள்ளது. எந்த நேரத்துல எங்க இருந்து வேணா வண்டி வரலாம், எப்ப வேணா நமக்கு ஆபத்து வரலாம், நம்ம வண்டியை பொறுமையா எடுத்துட்டு போனா அதை சேஃபா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி விட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வண்டியை சேஃபா எடுத்துட்டு போகணும். இது போல போக்குவரத்து காவல்துறை வெளியிடும் சாலை விதிமுறைகளை பின்பற்றினாலே 100% விபத்தை தவிர்த்து விபத்தில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம்.